2 பேரும் சிஎம் ஆகலான்னு பார்த்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆராத்துறை ஆகலான்னு பார்த்தாங்க. நம்முடைய தலைவர் ராசியே வேறு, அவருக்கு தெரியல. இவர் ராசி எங்க இருக்குதுன்னா, இவருக்கு குரு ராசி இருக்குது, அங்க சனி ராசி இருக்குது. என்ன பண்ணுறது? சனி எங்க கொண்டு போய் விடு? எதிரணியில் நமக்கு அப்பாவையும் போடு. குரு மேல மேல போயிட்டே இருக்கு. குரு திசை இருப்பவரை யாராலும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. திரைப்படத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரைப்படத்திலும் உச்சகட்டத்தை அடைந்தார். தமிழ்நாட்டை வாழுகிற மக்களுக்கும் இன்றைக்கு நிரந்தர தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக இருக்கிறார். ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்கள் 100 நாள்ல எத்தனை நாட்களாக இருந்தாலும் நம்முடைய திட்டங்களை மக்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். இவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்துகிறார். ஆனா எதிர்கட்சிகளுக்கு தான் கஷ்டம். அவனால் உட்காரவே முடியல. 2 பேரும் சிஎம் ஆகலான்னு பார்த்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆராத்துறை ஆகலான்னு பார்த்தாங்க. நம்முடைய தலைவர் ராசியே வேறு, அவருக்கு தெரியல. இவர் ராசி எங்க இருக்குதுன்னா, இவருக்கு குரு ராசி இருக்குது, அங்க சனி ராசி இருக்குது. என்ன பண்ணுறது? சனி எங்க கொண்டு போய் விடு? எதிரணியில் நமக்கு அப்பாவையும் போடு. குரு மேல மேல போயிட்டே இருக்கு. குரு திசை இருப்பவரை யாராலும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. 2 ஆளுங்கட்சி 30 வருஷம், 35 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம் என்று சொல்வதில்லை. எதிர்கட்சியில் வரிசையில் உட்கார வச்சு ஸ்பீக்கர் சார், ஸ்பீக்கர் சார் அப்படிங்கிற அளவு கொடி விட்டார். ஸ்பீக்கர் சார், ஸ்பீக்கர் சார்னே கேட்கிற அளவு அப்படியே நெஞ்சனுமதி பேசின காலமெல்லாம் மாறி ஸ்பீக்கர்கிட்ட டைம் கேட்க வேண்டிய நேரத்தை கொண்டு உட்கார வச்சுட்டாரு. இதுதான் வரலாறு. வருகிறது இருக்கிற நீங்களை பார்க்கணும். என்னடா பந்தல் போட்டிருக்குன்னு பார்த்தேன். நாளைக்கு கபடி மேட்ச் எனக்கு போகுதுன்னு. கபடி மேட்ச் எல்லோரும் நாம் நடத்துகிறோம். வெற்றி என்ற கபடி மேட்சை வெற்றி காட்டியவர் தான் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நாம் அறிவோம். அதை முதலமைச்சர் போயிட்டே இருக்காரு. அது போற வேகத்துக்கு யாரும் வர முடியாது. நாங்களே ஓடிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் கோட்டு போட்டு வந்து உட்கார்ந்த ஒரு முதலமைச்சர் இவர் தான். நாங்க 45 வருஷம் பார்த்தாச்சு. அப்படியே கம்பீரமா அந்த கோட்டோட அப்படி வந்து உட்கார அது பார்த்தாவே நம்மளுக்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாமான்னு இருக்கு. ஏன்னு சொன்னா அப்ப நீங்க பாக்குறதுக்கு என்ன எல்லாரும் அர்த்தம் கேட்குறீங்க. விஜயநங்களை பார்க்க முடியுங்களா, கூட்டி போய் காட்டுறீங்களா, நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. நாங்க பார்க்கறதே அவரை பார்க்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சி என்று சொன்னால் உங்களுக்கு அவரை பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் என்பதை நான் அறிவேன். ஆகவேதான் எல்லா இடத்துக்கு வருவார். அவர் சொல்லியிருக்கார், மக்களை சந்திப்பேன், மக்களிடத்திலே குறைகளை கேட்பேன், மக்களை வாழ வைப்பேன். அதற்காகத்தான் இந்த இயக்கத்திலே இன்று முதலமைச்சராக நான் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கேன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சிறந்த ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறந்த ஆட்சி மட்டுமல்ல, உங்களை வாழ வைக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.